துப்புரவு. ஆசிரியர் ஜெயகாந்தன். எங்கே போனவங்களை இன்னும் காணலையே என்று முனகிக் கொண்டே வாசற்படியை ஒரு கையால் பற்றியவாறு பாதி தெருவரை உடம்பை வளைத்து நீட்டி தெருக்கோடி வரை பார்த்தால் பங்கஜம் அம்மாள். அப்போதுதான் அடுத்த வீட்டு வாசலில் சேலை தலைப்பில் ஈரை கையை துடைத்து கொண்டு வந்து நின்றாள் மரகதம். என்ன மரகதம், பகலெல்லாம் காணவே இல்லையே, வேலை சாஸ்தியோ என்று ஆரம்பித்தாள் பங்கஜம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அக்கா, என்னவோ நினப்பில் நேரம் போயிடுச்சு. அந்த இரண்டு வீடுகளையும் இணைக்கும் அல்லது பிரிக்கும் அந்த சாய்வு திண்ணையின் இரு புறங்களிலும் இருவரும் உட்கார்ந்து கொண்டனர். இரண்டு பெண்கள் கூடி பேசுவதென்றால் அந்த பரஸ்பர இன்பம் அவர்களுக்கல்லவா தெரியும். மணி 8 இருக்குமா என்றாள் பங்கஜம். இப்போ தானே 7 அடிச்சுது, வேலையெல்லாம் ஆச்சுதா? ஆச்சு, வேலை ஆகி என்ன பண்ணுறது, பொழுதோடு வீட்டுக்கு வந்தம்மா சாப்பிட்டமாங்கிற பேச்சே தான் எங்கள் வீட்டு ஐயாவுக்கு கிடையாதே. கோயிலும் குளமும் சுற்றிவிட்டு ராத்திரி மணி 9 10 அவங்க போகிறதும் இல்லாமல் அந்த பையன் சோமையும் கூட்டிக்கிட்டு போயிடுறாவ. சோமு வீட்டில் இல்லை, குரல் கேட்டுதே. மரகதம் பேச்சை வளர்க்கவே அப்படி கேட்டு வைத்தாள். அவன் அடிக்கிற கூத்தை எங்கே போய் சொல்கிறதம்மா, பக்தி ரொம்ப மீந்து போச்சு. விளக்கு வச்சா வீட்டில் தங்க மாட்டேங்கிறான், உபன்யாசம் கேட்க போயிடுறான். போன வருஷமே இப்போ ஃபெயிலு. எப்போ பார்த்தாலும் சாமியும் பாட்டும் தான். கறி திங்க மாட்டானா, முட்டை கூட வேண்டாங்கிறான். அவங்களுக்கும் அந்த வாசம் இல்லாமல் சோறு இறங்காது. இவனும் அதை தொட்டால் கையை கழுவாமல் சோத்தை தொடாதேங்கிறான். இந்த 2 பேருக்கும் 2 சமையல் பண்ண என்னால் ஆகுமா? கிடக்கு கழுதன்னு வெறும் ரசத்தோடு விட்டுட்டேன் இன்னைக்கு. என்ன அக்கா சமையல்? 6 மணிக்கு மேலே குப்பம்மா வந்தா, கடைக்கு போகிறேன்னா ஒரு 8 நாவை கொடுத்து அனுப்பிச்சேன். 6 நாவுக்கு இத்தனை நீளத்துக்கு 8 கெளுத்தி வாங்கியாந்தா. அதோட 2 மாங்காய் கிடந்தது, அதையும் போட்டு குழம்பு வச்சேன். அவனுக்கு தொட்டுக்க என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தோணலை, வெறும் ரசத்தோடு விட்டுட்டேன். எனக்கு ஒன்றுமே முடியல. காத்தாலேருந்து 2 தோலும் என்ன குடைச்சல், அப்படியே இத்து போகுது. சின்ன பையன் ரமணி வேற ராய்க்கெல்லாம் இருமி தொலைக்கிறான். தூக்கமாக வருது. இந்த லட்சணத்தில் 2 கறி 2 குழம்பு வைக்க யாரால முடியும்? பிள்ளையா பிறந்ததுவ, இருக்கிறத சாப்பிடணும். அது வேணாம் இது வேணாம், சைவமா சைவம். இவன் சைவமும். நான் என்னத்த பண்ணேன்? மூஞ்சியை 3 முளை நீட்டிக்கிட்டு வெறும் ரசத்தை ஊற்றிக்குங்க, வெறும் ரசத்தை ஊற்றி திங்கும். பங்கஜம் அம்மாள் மூச்சு விடாமல் கொட்டி அளந்து சலித்து போய் பெருமூச்செறிந்தாள். மரகதம் ஆரம்பித்தாள். அது ஏன் கேட்குறீங்க அக்கா, எங்கள் வீட்டில் இருக்கிறவர் மத்தியானம் அப்படி தான் பாருங்க. காலையில் ஆஃபீஸ்க்கு போகும்போது முருங்கைக்காய் சாம்பார் வச்சு உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணுன்னு சொல்லிட்டு போனாவ. 11 மணி வரைக்கும் சாம்பாரை வச்சு சாதத்தையும் வடிச்சிட்டு உக்காந்துருந்தேனோ அப்படி உக்காந்துருந்தேன். கடைசியில் கட்டையில் போகிற காய்கறிக்காரனை காணவே இல்லை. மணியோ 11 ஆயிடுச்சு. அதுக்கு மேலே யாரை பிடிச்சி கடைக்கு அனுப்ப? அவ 12 மணிக்கெல்லாம் வந்து இலைய போடுன்னு பரப்பாவலேன்னு 2 வாழைக்காய் கிடந்தது, அதை வறுத்து வச்சேன். இலை முன்னே வந்து உக்காந்ததும் மனுஷனுக்கு ஏன் தான் அப்படி ஒரு கோவம் வருமோ ஆண்டவனே. இளவெடுத்த வாழைக்காய் கருமந்தானான்னு தட்டோட வீசி எரிஞ்சாவ பாருங்க. நான் என்னக்கா பண்ணுவேன் என்று சொல்லும்போதே கண்களை முந்தானையில் கசக்கி கொண்டாள். கடைசியில் நானும் அதை கையால் தொடலை, அப்படியே கிடக்கு. மரகதம் எதையதையோ சொல்லி வருத்தப்படவே பங்கஜம் பேச்சை திருப்பினாள். அது கிடக்கு, உன் நாத்தனார் முழுவாமல் இருந்து அபார்சனாயி ஆஸ்பத்திரியில் கிடக்கான்னியே, என்னாச்சு? காகிதம் வந்துதா? மரகதம் குரலின் தொனி இறங்கி ஒலிக்க பேசினாள். பார்த்தீங்களா, மறந்தே போனேனே. அபார்சனும் இல்லை கிபார்சனும் இல்லை, அவளுக்கு தான் 7 மாதம் ஆயிடுச்சே. என்ன நடந்ததோ, காத்தாலேருந்து வயிற்றுப்புள்ள அசையிலியான். தடபுடலாக போய் ஆஸ்பத்திரிக்கே கொண்டு போயிருக்காவ. வயிற்று அறுத்து மிகவும் மும்முரமாக சம்பாஷணை. கிளைமேக்ஸ் அடையும் தருணத்தில் வாசற்படியில் செருப்பின் மிதியோசை கேட்டது. சத்தத்திலிருந்தே வருவது தன் கணவன்தான் என்பதை புரிந்து கொண்டாள் பங்கஜம். 2 பெண்களும் எழுந்து நின்றனர். பங்கஜம் அம்மாளின் கணவன் சதாசிவம் பிள்ளையும் மகன் சோமுவும் திருநீறு துலங்கும் நெற்றியுடன் சிவப்பழங்களாய் உள்ளே நுழைந்தனர். மரகதம் குரலை தாழ்த்தி ரகசியம் பேசுவது போல் கூறினாள். ராஜி அனுப்புங்கக்கா, வாழைக்காய் கொடுத்து அனுப்புகிறேன் சோமுவுக்கு. எதுக்கும்மா என்று தயங்கினாள் பங்கஜம். தம்பிக்கு தான் கிடக்கு, ராஜி அனுப்புங்கக்கா என்று புன்னகையுடன் கூறிவிட்டு உள்ளே போனாள் மரகதம். அடுக்கலைக்கு வந்த பங்கஜம் மகனுக்கும் கணவனுக்கும் இலையிலிட்டு மனை போட்டு, ஏட்டி ராஜி, அடுத்த வீட்டு அக்கா என்னமோ தாரேன்னா போய் வாங்கியா என்றாள். என்னது, என்ன வாங்கியார சொல்கிற இந்நேரத்தில் என்று அதட்டல் குரல் போட்டார் பிள்ளை.
அதுவா, நீங்கள் பெற்று வச்சுருக்கீங்களே சைவ பழமாக ஒரு பிள்ளை, அதுக்கு சாதத்துக்கு தொட்டுக்க ஒன்றும் இல்லை, அதுக்காகத்தான் இல்லாட்டி தோற கோவிச்சுக்குவார்ல என்று இறைந்தாள் பங்கஜம். அவளுக்கு தெரியும் பிள்ளையிடம் எந்த சமயத்தில், எந்த ஸ்தாயில், எந்த பாவத்தில் குரலை முடுக்கி பேசினால் சொன்னதை அவர் ஏற்றுக்கொள்வார் என்று. முற்றத்தில் கை கால் அலம்பிக் கொண்டிருந்த சோமு அந்த அஞ்ஞானிகளுக்காக வருந்துவது போல் மெல்ல சிரித்தான். பிறகு மாடத்தில் இருந்த திருநீற்றை அள்ளி பூசிக்கொண்டு கூடத்தில் இருந்த படங்களின் முன் நின்று அருட்ஜோதி தெய்வம் என்னை என்று கசிந்துருக ஆரம்பித்தான். சோமுவுக்கு வயது 15 தான். அதுதான் மனிதனுக்கு பித்து பிடிக்கும் பருவம். அது சமய பித்தாகவோ, கலை பித்தாகவோ, அரசியல் பித்தாகவோ அல்லது பெண் பித்தாகவோ கூட பிடிக்கலாம். சோமுவுக்கு அங்க வளர்ச்சிகளும் ஆண்மை முத்திரைகளும் ஏற்படும் பருவம் அது. முகம் குழந்தை மாதிரிதான் இருந்தது. உடலிலும் மனசிலும் சதா ஒரு துடிப்பும் வேகமும் பிறந்தது. மனம் சம்பந்தமில்லாத ஸ்தாயிகள் எல்லாம் சஞ்சாரம் செய்ய ஆரம்பித்தது. உலகையும் வாழ்வையும் அறிய உள்ளம் பரபரத்தது. ஏதோ ஒரு இடத்தை தொட்டவுடனே எல்லா இடத்தையும் தொட்டு விட்டதாக எண்ணி இருமாந்தது. தான் புதிதாக அறிந்த விஷயங்கள் எல்லாம் புதிதாக பிறந்தவை என்று நம்பி அவற்றை மற்றவர்கள் அறிய மாட்டார்கள் என்ற எண்ணத்தினால் மற்றவர்களை விட தன்னை உயர்த்து பாவித்தது. மனசில் வாழ்வும் உற்றாரும் உறவினரும் எல்லாமே வெறுப்புதான். சதா நேரமும் சிடுமூஞ்சியும் கலகலப்பின்மையும் எதையோ நினைத்து ஏங்குவது போலவும் ஏகாந்தத்தை நாடுவது வீடே வெறுத்தது. சோமுவுக்கு வேதாந்த பித்துதான். பொழுதோடு வீட்டுக்கு வராமல் பள்ளிக்கூடத்திலிருந்து ஓடக்கரைக்கும் கொய்யா தோப்புக்கும் போய் விளையாடிவிட்டு இரவு 7 மணிக்கோ 8 மணிக்கோ வீடு திரும்பி ஆடிய களைப்பில் உண்ட மயக்கத்துடன் உறங்கி போவதையே வழக்கமாக கொண்டிருந்த சோமு போன வருஷம் 8ஆம் வகுப்பில் கூட்டடித்து விட்டான். வீட்டில் வசவுகளும் கண்டிப்பும் அதிகமாகி இனிமேல் பள்ளிக்கூடம் விட்டவுடன் நேரே வந்து வீட்டு வாசலை தான் மிதிக்க வேண்டும் என்று கட்டளை பிறந்தது. இரவு சாப்பாடு வரை படிக்க வேண்டும் என்ற தண்டனை வேறு. வீட்டு கூடத்தில் அவனது தம்பிகளான சீனாவும் ரமணியும் கொஞ்ச நேரம் படித்துவிட்டு மற்ற நேரமெல்லாம் தங்கை ராஜியுடன் விளையாடி கொண்டிருக்க, சோமு மட்டும் துயரமும் கவலையும் தோய்ந்த முகத்துடன் புத்தகத்தையும் ஜன்னல் வழியே வெளி உலகத்தையும் பார்த்தவாறு தந்தையின் உத்தரவை மீற முடியாமல் படித்து கொண்டிருப்பதை கண்ட பங்கஜம் அம்மாளுக்கு பாவமாய் இருந்தது. போதும், நீ படித்து கிழிக்கிறது, கொஞ்சம் காத்தாட வெளியில் போய் வா என்று அவன் கையில் இருந்த புத்தகத்தை பிடுங்கி வைத்தாள். சோமு தந்தையை எண்ணி தயங்கி நின்றான். நீ போயிட்டு வா, அவங்க வந்தால் நான் சொல்லிக்கிறேன். அவங்க மட்டும் வீட்டிலே தானே இருக்காவ, கோயிலுக்கு போகாமல் அவளால் ஒரு நாள் இருக்க முடியுதா? நீயும் போய் அந்த நடராஜா கிட்ட எனக்கு நல்ல புத்தியையும் தீர்காயுசையும் படிப்பையும் குடுடா ஆண்டவனேன்னு வேண்டிக்கிட்டு வா. அவ வந்தால் நான் சொல்லிக்கிறேன். அவள் சொல்லி முடிக்கும் முன் சட்டையை மாட்டிக்கொண்டு ஒரே ஓட்டம். சீக்கிரம் வந்துடுறா சோமோ என்று இறைந்து கூவி சொல்லும் தூரத்துக்கு போய்விட்டான் அவன். காதில் விழுந்ததோ என்னவோ. 8 மணிக்கு சதாசிவம் பிள்ளை வரும்போதே சோமு எங்கே என்று கேட்டுக்கொண்டே வந்தார். ஆமாம், சோமுன்னு அவனை வறுத்து கொட்டிக்கங்க. அவனுக்கு மட்டும் வீடே கதியா? நான் தான் என்ன பாவம் பண்ணிவிட்டோ இந்த ஜெயிலில் கிடக்கேன். ஒரு கோயில் உண்டா, குளம் உண்டா, திருநாள் உண்டா, பெருநாள் உண்டா? என் தலைவிதி உங்களுக்கெல்லாம் உடச்சி கொட்டி சாகணும்னு. என் வயிற்றில் பிறந்ததுக்குமா அந்த பாவம்? பிள்ளைய பார்த்தா பாவமாக இருக்குது. என்னதான் அதிகாரம்னாலும் இப்படியா என்று கண்ணை துடைத்து மூக்கை சிந்தி முந்தானையை மடக்கி முன்கையை நீட்டிக்கொண்டு எழுந்து வந்தாள் பங்கஜம். எங்கே சோமுன்னு தானே கேட்டேன் என்று பம்மி பதில் கொடுத்தார் பிள்ளை. இனிமேல் விஷயத்தை தெரிவித்தால் ஒன்றும் சொல்ல மாட்டார் என்ற நம்பிக்கை ஏற்பட்ட பிறகு சாந்தமான குரலில் முகத்தில் புன்னகையை வரவழைத்து கொண்டு சொன்னாள் பங்கஜம். கோயிலுக்கு போயிருக்கான், நான் தான் அனுப்பிச்சேன். நீங்கள் அவனை ஒன்றும் மூஞ்சியை காட்டாதீங்க, பையனை பார்த்தா பாவமாக இருக்குது. முற்றத்தில் இறங்கி கால் அலம்பிக் கொண்டிருந்த பிள்ளை, சரி நானே நினச்சேன், நாளையிலேருந்து வடக்கே இருந்து ஒரு பெரிய மகான் வந்து லெக்சர் பண்ணுறாரா. அவர் பேர் அருளானந்தராம், பெரிய இவராம். பங்கஜம் தந்த டவலில் முகம் துடைத்து கொண்டார். மாடத்தில் இருந்த திருநீற்றை எடுத்து பூசிக்கொண்டார். சரி, இலைய போடு, என்ன வச்சிருக்க என்று சொல்லிவிட்டு படங்களுக்கு முன்னே கரம் கூப்பி நின்றார். கத்திரிக்காய் வதக்கி குழம்பு, அப்பளம். கண்மூடி தியானத்தில் ஆழ்ந்திருந்த அவர் முகத்தில் ஒரு சுளிப்பு. சேவிப்பு முடிந்தது. முகம் கடுக்கடுத்தது. என்னடி வச்சிருக்க? என்ன? கத்திரிக்காயை வதக்கி குழம்பு, அப்பளம். சனிய 2 கருவாடு கூட கிடைக்கல, அது கூட போட்டு கொதிக்க வைக்க. சீச்சி, 4 புறா மனுஷன் குரங்கு தீனியா திம்பான் என்று சலித்து கொண்டார்.
சதாசிவம் பிள்ளை சிவபக்தர். நரமாமிசம் கேட்காமல் இருக்கிறாரே, போதாதா? மறுநாளிலிருந்து சோமு தந்தையுடன் கோயிலுக்கு செல்ல ஆரம்பித்தான். சாமி ஆண்டவனே, இந்த வருஷம் நான் பாஸ் ஆகணும் என்று ஆரம்பித்த பக்தி ஜீவகாருண்யமே திறவுகோல் என்று வளர்ந்து வாழ்வாவது மாயம் மண்ணாவது திண்ணம் என்று சோமுவின் மனத்தில் கனியலாயிற்று. சுவாமி அருளானந்தரின் பிரசங்கம் தொடர்ந்து 27 நாட்கள் ஆர்ப்பாட்டமாக நடைபெற்றதல்லவா? சோமுவுக்கு ஞானம் பொழிய ஆரம்பித்தது. ஆமாம், தாய் தந்தை உடன் பிறந்தோர் செல்வம் சுற்றம் உலகம் எல்லாம் பொய்தானே. சாவு வரும், அது மட்டும்தான் உண்மை. அந்த பெரிய உண்மைக்கு நேரில் இவையெல்லாம் அற்ப பொய். படிப்பு ஏன், சம்பாதனை எதற்கு? முடிவில் ஒரு நாள் செத்து போவேனே. அப்பொழுது இவற்றில் ஏதாவது ஒன்று, யாராவது ஒருவர் என்னை மரணத்திலிருந்து காப்பாற்ற முடியுமா என்ன? முடியாது. அப்படியானால் இவர்களுக்கும் எனக்கும் என்ன உறவு? நான் யார், இவர்கள் யார்? வீடு என்பதும் பந்துக்கள் என்போரும் அந்நியர் என்போரும் இன்பம் என்பதும் துன்பம் என்பதும் எல்லாம் வெறும் பொய். மரணத்தை மனிதன் வெல்ல முடியாது. ஆனால் ஆசைகளை துறப்பதன் மூலம் மனிதன் கடவுளை அடைய முடியும். கடவுளை அடைவது என்றால் உயிர்கள் மீண்டும் மீண்டும் பிறந்து இப்படிப்பட்ட பாச பந்த சுழலில் சிக்கி பாவக்கிருத்தியங்கள் புரிந்து மீளா நரகத்தில் வீழாதிருக்க பிறவி நீத்து கடவுளின் பாதார விந்தங்களை அடைந்து, ஆமாம், ஆசைகளை துறக்க வேண்டும். இந்த அற்ப வாழ்வில் ஆசை கொள்ள என்ன இருக்கிறது? அந்த இளம் உள்ளம் ஏகாந்தத்தை நாடி தவித்தது. அவன் கற்பனையில் ஒரு தவலோகமே விரிந்தது. ஹிமவானின் சிகரத்தில் பனிசத்தில்கள் பாலம் பாலமாய் அடுக்கடுக்காய் மின்னி பலபலக்கும் அந்த பாழ்வெளியில் மேகம் திரண்டு ஒழுகுவது போன்ற ஹிமவானின் புத்திரி கோதிவிடும் வெண்கூந்தல் கற்றை போல் விழும் நீரருவியில் அதன் அடிமடியில் ஓங்காரமாய் ஜபிக்கும் பிரணவ மந்திர உச்சாடனம் போன்ற நீர்வீழ்ச்சியின் இறைச்சலில் சிவனின் புகழ்பாடும் எண்ணிறந்த பறவை இனங்களின் இன்னிசையில் எதிலுமே மனம் லயிக்காமல் பற்றாமல் உலகத்தின் அர்த்தத்தையே தேர்ந்த பெருமிதத்தில் தெளிவில் மின்னிப்புரளும் விழிகளை மூடி இயற்கையின் கம்பீரத்துடன் நிஷ்டையில் அமர்ந்திருக்கிறாரே அந்த ரிஷி கிழவர். அவர்தான் லோககுரு. அருளானந்த சுவாமிகள் கிட்ட கவிதாநயம் மிகுந்த சரடு சோமுவை பின்னி பிடித்து கொண்டது. அங்கே சென்று லோககுருவை தரிசித்து அவர் பாதங்களிலே வீழ்ந்து அவருக்கு பணிவிடை செய்ய வேண்டுமாம். அதையே பிறவியின் பயனாக கொள்ள வேண்டுமாம். மற்ற கர்மங்கள் யாவையும் மறந்து ஆசைகளை பந்தங்களை தன்னை உலகை யாவற்றையும் துறந்துவிட்டால் லோககுருவாகப்பட்டவர் சோமுவை ஒரே தூக்காக தூக்கி இமயமலைக்கு மேலே எவரெஸ்டையும் தாண்டி கைலாயத்திற்கும் அப்பால் சொர்க்கத்திற்கு அனுப்பி விடுவார் அல்லவா? சம்போ மகாதேவா என்றவாறு படுக்கையை விட்டு எழுந்தான் சோமு. ஏது பிள்ளையாண்டான் இன்னைக்கு இவ்வளவு விடிய எழுந்திரிச்சிட்டாரே, வா வா என தேய்ச்சிக்க என்று கூப்பிட்டாள் பங்கஜம். இந்த கட்டைக்கு இதெல்லாம் எதற்கு என்று கேட்க வேண்டும் போல் தோன்றியது. இன்றைக்கு ஒரு நாள் தானே என்ற சமாதானத்தில் அவன் ஒன்றும் பேசவில்லை. என்ன நாளைக்கு என்ன ஆயிடப் போகிறாய்? அதை நினைக்கும் பொழுதே மாய வாழ்வை உதறி எறிந்த இக்களிப்பு முகத்தில் தோன்றியது. ஏ மூதி, நிஜாரோட நிற்கிறத பாரு, போய் கோமணத்தை கட்டிக்கிட்டு வா. அப்பா தலையில் எவ்வளவு முடி வெட்டிக்கிட்டா என்ன என்று முனகிக்கொண்டே தலையில் எண்ணெய் வைத்து தேய்த்தாள். முடி வெட்டிக்கொள்வது என்ன, மொட்டையே அடித்து கொள்ள வேண்டியதுதான் என்று மனம் முனகியது. அவனுக்கு தலைமுடி ஒரே அடர்த்தி, சுருள் சுருளாக வளையம் வளையமாக வாரிவிட்டால் வங்கி வங்கியாக. உங்கள் தாத்தாவுக்கு தான் இந்த மாதிரி சுருட்ட முடி. மகனின் முடி பெருமையை பற்றி அவள் அடிக்கடி பேசிக்கொள்வாள். எல்லா பெருமையும் நாளைக்கு. சம்போ மகாதேவா என்று சோமுவின் மனம் கோஷித்தது. நாளைக்கு என்ற மனம் குதூகலித்து கொண்டிருந்தது. அந்த நாளையும் வந்தது. 3 மாதங்களுக்கு முன் பிளாஸ்டிக் பெல்ட் வாங்க வேண்டும் என்ற பெரும் லட்சியத்திற்காக பள்ளிக்கூடத்தருகே விற்கும் வேர்க்கடலை, பட்டாணி, நாவற்பழம் இத்தியாதி வகையறாக்களை தியாகம் செய்து கிடைத்த காசையெல்லாம் சேர்த்து வைத்த செல்வம் மேஜை டிராயரில் ப்ரூக்லாக்ஸ் டப்பி ஒன்றில் இருந்தது. அதை எடுத்து எண்ணி பார்த்தான். கிட்டத்தட்ட 1 ரூபாய். அந்த பாவ மூட்டையை சுமக்க மனசில்லாமல் தர்மம் செய்து விடுவது என்று தீர்மானித்தான் சோமு. கொஞ்ச காலமாகவே அவன் தனது நண்பர்களை அவர்கள் ஞானமேதும் அறியா ஈன ஜென்மங்கள் என்பதனால் விட்டு விலகி ஒதுங்கி நடந்தான். உபாத்தியாயரோ மாணவர்களோடு சேர்ந்து கொச்சையாகவும் விரசமாகவும் கேலி பேசி மகிழும் அந்த தமிழ் வாத்தியார் இருக்கிறாரே, அவர் ரௌத்ரவாதி, நரகத்துக்கு தான் போகிறார் என்று டிக்கெட் கொடுத்த புக்கிங் கிளார்க் மாதிரி முடிவு கட்டிவிட்டான் சோமு.
ஊனை தின்று ஊனை வளர்க்கும் தகப்பனார் என்ன கதி ஆகப் போகிறாரோ என்று வருந்தினான். தாயா, அது ஒரு மூட ஆத்மா. இந்த அஞ்ஞான இருளில் அமிழ்ந்து கிடக்கும் மானிட பிறவிகளுக்கு மெய்ஞான தீபத்தின் ஒளி என்றுதான் கிட்டுமோ? சுவாமி அருளானந்தரும் அவருக்கு மேலாக ஹிமாலயத்தின் அடிவாரத்தில் தபசில் லயித்திருக்கும் லோககுரு இவ்விருவருக்கும் அடுத்தபடியாய் தானும் ஆக வேண்டிய பிறவி லட்சியம் சம்பவோ மகாதேவா. அடுத்த நாள் அதிகாலை சட்டை நிஜார் அனைத்தையும் துறந்து இடையில் ஒரு துண்டு மட்டும் உண்டு மடியில் தனது மாயா செல்வத்தை முடிந்து கொண்டு எல்லோரும் எழுந்திருக்கும் முன்னே சித்தார்த்தன் கிளம்பி சென்றது போல் நழுவினான் சோமு. வெளியில் கலக்க எண்ணி வீட்டை வெளியேறிய சோமு நேரே மேலே சந்நிதி கோபுரத்தடிக்கு போனான். அங்கே ஒரு டஜன் பண்டாரங்கள் நின்றிருந்தன. அவர்கள் எல்லோருக்கும் தலைக்கு ஒரு அணாவாக தனது செல்வத்தை தானமிட்டுவிட்டு தில்லை நாயகனுக்கு ஒரு கும்மிடு போட்டுவிட்டு நேரே குளத்தங்கரைக்கு ஓடினான். அங்கே அரச மரத்தடியில் காலையிலிருந்து தவமிருக்கும் பழனிநாதனிடம் இருந்த சில்லறையை கொடுத்துவிட்டு குரு உபதேசம் கொள்வது போல் குனிந்து உட்கார்ந்தான். குரு அவன் காதில் குனிந்து கேட்டார், என்ன தம்பி, மொட்டையா? ஆமாம். வேணாம் தம்பி, கிராப்பு அழகா இருக்கே. மாயை வென்ற ஞானி போல் அவனை பார்த்து புன்னகை பூத்தான் சோமு. மகனே என்று அழைத்து உபதேசம் செய்ய போவது போல் இருந்தது அவன் தோற்றம். அப்பனே, முடியை இழக்க யோசனை செய்கிறோமே, முடிவில் ஒரு நாள் இந்த சடலத்தையே வைத்து எரிப்பார்களே, அதை பற்றி சிந்திக்கிறோமா? முடித்தரித்த மன்னர்கள் எல்லாம் கூட முடிவில் ஒரு நாள் பிடி சாம்பலாய்த்தானே போனார்கள் என்று குரு உபதேசம் செய்துவிட்டு குனிந்து கொண்டான். அவனுக்கு தான் பேசியதை நினைக்கும் போது பேசியது தான் தானா என்றே ஆச்சரியமாய் இருந்தது. என்ன ஞானம், என்ன ஞானம் என்று தன்னையே மனசுக்குள் பாராட்டி கொண்டான். பேசி பயனில்லை, ஞானம் முற்றிவிட்டது. நினைத்த நாவிதன் அவனை பக்குவப்படுத்த ஆரம்பித்தான். உச்சந்தலைக்கு கீழே நாவிதனின் கத்தி கருகருவென்று வழிந்து இறங்கும்போது எதிரில் பெட்டியின் மீது சாய்த்து வைத்திருந்த கண்ணாடியில் முகம் கோரமாய் தெரிந்தது. அதை பார்த்த சோமுவின் கண்கள் ஏன் கலங்க வேண்டும்? சம்போ மகாதேவா என்ற மனசுக்குள் முனகி தன்னை அடக்கி கொண்டான். பிறகு குளத்தில் இறங்கி 4 முழுக்கு போட்டுவிட்டு ஜெய் சம்போ என்ற குரலுடன் கரையேறினான். பாசம், பந்தம், சுற்றம், சொந்தம், செல்வம், செருக்கு யாவற்றையும் இழந்த ஏகாங்கியாய் அவன் வடதிசை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். ஆமாம், இமயமலை அங்கேதான் இருக்கிறது. இமயமலை இங்கிருந்து 1000 மைல் இருக்குமா? இருக்கலாம். ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு குறைந்தது 10 மைல் நடக்க முடியாது? நிச்சயமாக முடியும். அப்படியானால் மொத்தம் 100 நாட்கள், அதாவது 3 மாதமும் 10 நாட்களும். 2000 மைலாக இருந்தால் அதுபோல் 2 மடங்கு. எப்படி இருந்தாலும் போய்விட வேண்டியதுதானே. பிறகு என்ன யோசனை? போகும் வழியெல்லாம் எவ்வளவு புண்ணியக்ஷேத்திரங்கள், எவ்வளவு தெய்வ பக்தர்கள், எவ்வளவு மகான்கள், எவ்வளவு முனிவர்கள். சோமு தனது புனித யாத்திரையை துவங்கி 6 மணி நேரமாகி இருந்தது. போகும் வழியில், ஆம், இமாலயத்தை நோக்கி போகும் வழியில்தான் குறுக்கிடுகிறது பரங்கிப்பேட்டை. அந்த நகரில் அன்று சந்தை. சோமு கடைத்தரு வழியாக நடந்து வந்து கொண்டிருந்தான். கிராமத்து மக்கள் கும்பலாக போவதும் வருவதுமாய் ஒரே சந்தடி. மூட்டை முடிச்சுகளுடன் பறந்து பறந்து ஓடுகிறவர்கள், கூடை சுமைகளுடன் ஒய்யாரமாய் கைவீசி நடக்கிறவர்கள், தோளில் உட்கார்ந்து கொண்டு கரும்பு கடிக்கும் பிள்ளை சுமையுடன் துள்ளி நடப்பவர்கள், கட்டை வண்டிகளில் அழிக்கம்பை பிடித்து கொண்டு நகத்தை கடித்தவாறு சிரித்து செல்லும் கிராமத்து அழகிகள், தெரு ஓரங்களில் குந்தி இருந்து வியாபாரம் செய்பவர்கள், கூடியிருந்து பேசி மகிழ்பவர்கள், வியாபாரம் செய்தவாறு வேடிக்கை பேசுபவர்கள், விலை கூவியவாறு பாட்டு பாடுபவர்கள், வேடிக்கை பார்த்தவாறு வழிவட்டம் போடுபவர்கள், கேலி பேசியவாறு கேளிக்கைக்கு ஆயுத்தமாகிறவர்கள், மனிதர்கள் திருநாள் போல் மகிழ்ந்தனர். வாழ்வின் உயிர்ப்பு எத்தனையோ கோலத்தில் வளைய வந்து கொண்டிருந்தது அங்கே. வாய்க்காலை தாண்டுவது போல் வாழ்க்கையை தாண்டிவிடலாம் என்று எண்ணி வந்த சோமு அந்த சந்தையை கடக்கும்போது வாழ்க்கையின் அந்த காட்சிகளில் தன்னை மறந்து லயித்து விட்டான். அதோ அந்த மரநிழலில் ஓர் இளம் பெண் நாவல் பழத்தை அம்பாரமாய் குவித்து வைத்து கொண்டு விலை கூவி விற்கிறாள். நாவல் பழ நிற மேனி. அந்த கருமேனியில் அவள் முகத்தில் முத்துப்பற்களும் அவற்றிற்கு வரம்பமைத்த வெற்றிலை சாரும் ஊறும் உதடுகளும் எல்லோரையும் வலிய அழைத்து நாவற்பழம் தருகின்றன. அவளது கண்கள் வெல் புள்ளியாய் வெளியேறென்று அவற்றின் நடுவே 2 நாவற்பழங்களை பதித்து வைத்தது போல் புரளும் கருவிழிகள்.
அந்த விழிகள் சோமுவை, நாவல் பழத்தை வெறுத்து நோக்கிய சோமுவின் விழிகளை நோக்கின. கல்கண்டு பழம், கருணாவ பழம், படி ஒரணா படி ஒரணா என்று பாட்டு பாடி அவனை அழைத்தாள். படி ஒரணா, பரவாயில்லையே, பள்ளிக்கூடத்துக்கு எதிரே வண்டியில் வைத்து 4-5 பழங்களை கூறு காலனா என்று விற்பானே என்று நினைவும் வரவே சோமுவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவனுக்கு நாவற்பழம் என்றால் உயிர். அதுவும் உப்பு போட்டு தின்பதென்றால் அவன் வாயெல்லாம் நீர் சுரந்தது. அதுவும் இந்த பழங்கள் கண்ணங்கரையில் என்று ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு கனிந்து லேசாக வெடித்த பழங்கள். வெடிப்பின் இடையே சில பழங்களில் கருமையும் சிவப்பும் கலந்த பழச்சாறு துளித்து நின்றது. பக்கத்தில் ஒரு சிறு கூடையில் உப்பும் வைத்திருந்தாள். கும்பலில் இருந்தவர்கள் காலனாவும் அரையனாவும் கொடுத்து கை நிறைய வாங்கி சென்றனர். சிலர் உப்பையும் சேர்த்து குலுக்கி தின்றனர். அதோ ஒரு கிழவர். அவர் வாயை பார்த்ததும் சோமுவுக்கு சிரிப்பு வந்தது. அவர் மூக்குக்கும் மோவாய்க்கும் இடையே ஒரு நீல கோடு அசைந்து நெளிந்து கொண்டிருந்தது. அதுதான் உதடு, வாய், பற்கள் எல்லாம். அரையனாவுக்கு பழம் குட்டி. அந்த கிழவர் பொக்கை வாயால் பழம் என்று சொல்லும்போது வெளியே தெரிந்த நாவையும் வாயின் அசைவையும் கண்ட சோமுவுக்கு சிரிப்பு பொத்து கொண்டு வந்தது. ஒரு காகிதத்தில் நாவற்பழத்தை பொறுக்கி வைத்து ஒரு கை உப்பையும் அள்ளி தூவி கிழவரிடம் கொடுத்தாள் நாவற்பழக்காரி. ஏ குட்டி, கிழவன்னு ஏமாத்த பார்க்குறியா? இன்னும் 2 பழம் போடுடி. வயசு பிள்ளைகளுக்கு மட்டும் வாரி வாரி கொடுக்குறியே என்று கண்ணை சிமிட்டி கொண்டே கேட்டார் கிழவர். அடியாத்தே, இந்த கிழவனுக்கு இருக்கிற குறும்ப பார்டிமா என்று கையை தட்டி கன்னத்தில் வைத்து கொண்ட நாவல் பழக்காரி கண்களை அகல விரித்தவாறே சிரித்தாள். மீதி சில்லறை குட்டி, என்னமோ ஆம்படையான் சம்பாதிச்சு கொடுத்த காசு கணக்காக வாங்கி போட்டுக்கிட்டு நிற்கிறியே என்றார் கிழவர். ஏ தாத்தா, என்ன வாய் நீளுது என்று கிழவர் கன்னத்தில் லேசாக இடித்தாள் பழக்காரி. பாத்தியா, ஒரு ஆம்பளை கன்னத்தை தொட்டுட்டா. என் மேலே அம்மா பிரியம்மா குட்டி. உங்கள் அப்பங்கிட்ட சொல்லி 4 பார்க்க சொல்கிறேன். எந்த பைய காலையாவது சீக்கிரம் கட்டாட்டி நீ என் பின்னால் வந்துருவ போல இருக்க என்று சொல்லி கிழவர் அனுபவித்து சிரித்தார். பழக்காரி வெட்கத்தினால் 2 கைகளினாலும் முகத்தை மூடிக்கொண்டாள். போ தாத்தா என்று கண்டிப்பது போல் கிழவரை பார்த்தாள். கிழவர் சிரித்து கொண்டே கையில் இருந்த பழங்களில் ஒன்றை எடுத்து உப்பில் நன்றாக அழுத்தி எடுத்து 2 விரல்களால் வாய்க்கு நேர உயர்த்தி போட்டு குதப்பி சப்பி கொட்டையை துப்பினார். அட, இத்தனூண்டு கொட்டை! பழம் நல்ல பழம்தான். கிழவரின் வாய் அசைப்பையும் சுவை ரசிப்பையும் கவனித்து அனுபவித்த சோமு வாயில் சுரந்த எச்சிலை கூட்டி விழுங்கினான். இந்த மொட்டைத்தலை சிறுவன் தன்னையே கவனித்து கொண்டு நிற்பதை பார்த்த கிழவர், இந்தடா பையா என்று சோமுவிடம் ஒரு கை பழத்தை அள்ளி கொடுத்தார். சோமுவுக்கு செவிட்டில் அறிந்தது போல இருந்தது. அந்த நாவற்பழக்காரி அவனை பார்த்தாள். சோமு கிழவனையும் நாவற்பழக்காரியும் மாறி மாறி பார்த்தான். அவனுக்கு ஆத்திரம் பொங்கி வந்தது. நான் ஒன்றும் எச்ச பொறுக்கி இல்லை என்று அவனிடம் நீட்டிய கிழவரின் கையில் இருந்த பழத்தை தட்டிவிட்டான். கிழவர் சிரித்தார். அட சுட்டி பயலே, என்னமோ உன்னை பார்த்தா ஆசையாக இருந்தது. என் பேரப்பையன் மாதிரி கோச்சிக்கிட்டியே. நான் உன் தாத்தா மாதிரி இல்லை என்ற வாஞ்சையுடன் அவன் தலையை தடவி கொடுத்தார். சோமுவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. உங்கள் தாத்தாவுக்கு தான் இந்த மாதிரி சுருட்ட மயிர் என்று சொல்லும் அவன் தாயின் குரல் செவிகளில் ஒலித்தது. இந்தாடா பையா, எதுக்கு அழுவுற? நீ யார் வீட்டு பையன் என்றார் கிழவர். சோமு ஒன்றும் பதில் சொல்லவில்லை. உனக்கு என்கிட்ட கோவம் இல்லை? பரவாயில்ல, தாத்தா தானே, இந்த பழம் தின்னு. எனக்கு வேணாம். சேச்சே, அப்புறம் எனக்கு வருத்தமாக இருக்கும். ஒன்னே ஒன்று என்று அவன் கையில் வைத்தார். அவனால் மறுக்க முடியவில்லை. அதை வாங்கி வாயில் போட்டுக்கொண்டு அந்த இடத்தில் நிற்க முடியாமல் நகர்ந்தான். பாவம், யாரோ அனாதை. முகத்தை பார்த்தா பாவமாக இருக்கு. நான் அனாதையா? பிச்சைக்காரனா? வாயில் இருந்த பழத்தை சுவைத்து கொட்டையை துப்பினான். அந்த கிழவனின் முகத்தில் அரைவது போல, நானும் ஒரு காலனாவுக்கு பழம் வாங்கி தின்றால் திங்கலாம், காசு? அவன் தனது மொட்டை தலையை தடவிக்கொண்டே நடந்தான். அதுவும் அந்த மரத்தடியில் வேர்க்கடலை பட்டாணி வறுக்கிறார்கள். அப்பா, என்ன வாசனை! திடீரென அவன் மனசில் மின்னல் போல் அந்த எண்ணம் விசிறி அடித்தது. நாம் எங்கே போகிறோம்? நமது லட்சியம் என்ன? அவனுக்கு நெஞ்சில் திகீல் என்றது. அவனே தேர்ந்தெடுத்து கொண்ட அந்த முடிவு அவனை இப்பொழுது முதல் தடவையாக மிரட்டியது. ஒரு கணம் சித்தம் கலங்கியது. உணர்வற்று நின்றான். உடலிலும் நெஞ்சிலும் ஒரு துடிப்பு பிறந்தது. தன்னை ஏதோ ஒன்று பின்னால் இருந்து திரும்ப அழைப்பது போல் உணர்ந்தான். அந்த அழைப்பின் பாசம், பிடிப்பு அதிலிருந்து பீத்து கொண்டு விலகிவிட எண்ணி கண்ணை மூடிக்கொண்டு
ஒரே ஓட்டமாய் சந்தை திடலை விட்டு ஓடினான். கடைத்தெருவை கடந்து சாலை வழியே வந்த பின் தன் பயணத்தை தொடர்ந்தான். வெகு தூரத்தில் வாழ்வின் கீதம் போல் ஒலிக்கும் சந்தை இரைச்சல் அவன் காதுகளில் மெல்லென கேட்டுக்கொண்டே இருந்தது. அவன் ஏன் அழுது கொண்டே நடக்கிறான்? சிதம்பரத்திலிருந்து கடலூர் செல்லும் சாலையில் கிட்டத்தட்ட 15வது மைலில் உள்ள ஆலம்பாக்கத்துக்கருகே புழுதி படிந்த உடலுடன் நடக்க முடியாமல் தளர்ந்து தள்ளாடி நடந்து வருவது ஹிமாலயத்தை நாடி செல்லும் ஞானசெம்மல் சோமுதான். நடக்க முடியவில்லை. வயிற்றை புரட்டுகிறது. ஒரு சமயம் வலிக்கிறது, மறுசமயம் பசிதான். சுமைகளை உதறி எறிந்துவிட்டு வந்த சோமுவுக்கு சோறில்லாமல் வெற்றுடல் சுமையாய் கணக்கிறது. இனிமேல் ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது என்ற ஸ்தம்பிப்பு நிற்கிறான். பார்வை வெகு தூரம் வரை ஒரு வழியை அளக்கிறது. பார்வை மறைகிறதே. கண்ணீரா, பசி, கிருகிருப்பா? இமயமலைக்கு இன்னும் ரொம்ப தூரம் இருக்கிறது. சிரமப்பட்டு ஒரு அடி எடுத்து வைக்க காலை அசைத்தவுடன் காலில் பெருவிரலிலிருந்து அடித்தொண்டை வரைக்கும் ஒரு நரம்பு குறுக்கு பிடித்து சுண்டி இழுப்பது போல் என்ன வலி! பல்லை கடித்து கொண்டு தரையில் மெல்ல உட்கார்கிறான். எத்தனை நாடி! எழுந்திருக்க மனமும் வரவில்லை, உடலும் வரவில்லை. இருள் பரவ ஆரம்பித்தது. மேற்கு திசையில் வானம் சிவந்து கருத்தது. அந்த சாலையின் நெடுகிலும் வளர்ந்து படர்ந்திருந்த ஆலவிருட்சத்தின் விழுதுகள் சடை சடையாய் ஆடிக்கொண்டிருந்தன. இருளை கண்டதும் பாவம் பிள்ளைக்கு பயத்தால் மனத்தில் உதறல் கண்டுவிட்டது. அந்த சாலையில் விளக்குகளும் கிடையாது. இன்று நிலாவும் இல்லை என்று சொல்வது போல் 4ஆம் பிறை கடைவானில் தலை காட்டிவிட்டு கீழிறங்கி கொண்டிருந்தது. எங்காவது ஒரு குடிசை கண்ணுக்கு தெரிகிறதா என்று பார்த்தான். இன்னும் 2 மைலாவது நடக்க வேண்டும். இரவு படுக்கை. வீட்டில் படுக்கும் மெத்தையும் பஞ்சு தலையணையும் கம்பளி புர்வியும் நினைவுக்கு வந்தன. இதெல்லாம் என்ன விதி! பசிக்கிறதே. யார் வீட்டிலாவது போய் சம்போ மகாதேவான்னு நிற்கிறதா என்ன? யாராவது பிச்சைக்காரன்னு நினச்சி விரட்டினா? வீட்டில் மெய்ஞானம் கைவரப்பெறாத அம்மா பாசத்தை விளக்க முடியாமல் மகன் என்ற மாயையில் சிக்கி பக்கத்தில் அமர்ந்து பரிந்து பரிந்து சோறுட்டி பரிமாறுவாளே அந்த அம்மா, ஆசை அம்மா. அவள் நினைவு வந்ததும் அம்மா என்ற அழுகையில் உதடுகள் விம்மி துடித்தன. இதென்ன பைத்தியக்காரன் போல ஓடி வந்தேனே, இதென்ன கிறுக்கு என்று தன்னையே சினந்து கொண்டான். இந்நேரம் ஊரில் வீட்டில் அம்மா தன்னை என்னென்ன நினைத்து எப்படி எப்படி புலம்பி அழுவாள். அப்பா அவர் ஊரெல்லாம் தெரு தெருவாய் அலைந்து திரிந்து எல்லோரிடத்திலும் சோமுவை பார்த்தீங்களா, சோமுவை என்று விசாரித்தவாறு சாப்பிடாமல் கொல்லாமல் ஓடிக்கொண்டிருப்பார். ஐயோ, என்னால் எல்லோருக்கும் எவ்வளவு கஷ்டம் என்று எண்ணிய சோமு, அம்மா நான் வீட்டுக்கு வந்துடுறேன் அம்மா அம்மா என்று ஜன நடமாட்டமே இல்லாத அந்த சாலையில் திரண்டு வரும் இருளில் குரலெடுத்து கூவி அழுதான். சிறிது நேரம் மனம் குமுறி அழுது சோர்ந்த பின் மனம் தெளிந்து புத்தி செயல்பட ஆரம்பித்தது. நேரமோ இருட்டுகிறது. நடந்து வந்த வழியை எண்ணினான். மீண்டும் திரும்பி நடப்பதென்றால் வீட்டுக்கு போய் சேருவது எப்போது? எப்படியும் விடியற் காலையிலாவது வீட்டுக்கு போயாக வேண்டுமே. அந்த இருட்டை ராத்திரியை கழிப்பது எங்கே? அவனுக்கு அழுகை வந்தது. இதெல்லாம் என்ன விதி? விதி அல்ல, கொழுப்பு என்று பல்லை கடித்து கொண்டு வாய்விட்டு சொன்னான். பக்தி வெறியும் வேதாந்த பித்தும் சற்று பிடி தளர்ந்தன. பெற்றோர்க்கும் எனக்கும் என்ன பந்தம்? பெற்ற பந்தம்தான். பந்தம் இல்லாமலா என்னை வளர்த்தார்கள்? நான் சிரிக்கும்போது சிரித்து அழும்போது அழுது பாசத்தை யாரும் வலிய சென்று ஏற்காமலே பிறக்கிறதே, அதுதானே பந்தம். ஆமாம், பந்தங்கள் இருந்தால்தான், பாசம் கொழித்தால்தான் பக்தியும் நிலைக்கும். பந்தமும் பாசமும் பொய்யென்றால் சுவாமி அருளானந்தரின் மீதும் லோக குருவின் மீதும் பரம்பொருளின் மீதும் கொண்டுள்ள பக்தி அதுவும் ஒரு பாசம்தானே. சாலையில் கவிந்திருந்த இருளில் மரத்தடியில் அமர்ந்து தன்னை சூழ்ந்து பின்னிக் கொண்டிருந்த வேதாந்த சிக்கல்களையும் தத்துவ முடிச்சுகளையும் அவிழ்த்து சிக்கறுத்து தள்ளி தள்ளி தன்னிலை உணர்ந்து கொண்டிருந்த சோமு இருளும் நன்றாக பரவிவிட்டது என்று உணர்ந்தான். கண்ணுக்கெட்டிய தூரம் இருளின் கணம்தான் தெரிந்தது. வெகு தொலைவில் ரயில் சத்தம் கேட்டது. வானத்தில் சிதறி கிடக்கும் நட்சத்திர சிதைவு இருளின் கருமையை மிகைப்படுத்தி காட்டின. யாரோ ஒரு பிரம்ம ராட்சசனின் வரவுக்காக பராக் கொடுத்து திண்டு முண்டான ராட்சச கூட்டம் அணிவகுத்து நிற்பது போல் அசையாமல் தோன்றும் மரங்களின் கரிய பெரிய பரட்டை தலைகளின் மீது ஜிகினா வேலை செய்தது போல் மின்மினி பூச்சிகள் கூட்டமாய் மொய்த்தன. திடீரென்று சரசரவென்ற சப்தம் எங்கிருந்து வருகிறது? சோமுவின் கண்கள் இருளை கிழித்து ஊடுருவின. காதுகள் கூர்மையாயின.
எங்கே? என்னது அது? அதோ அதுதான், அதுவேதான். சாலையின் வலது புறத்தில் சோமு உட்கார்ந்திருக்கும் இடத்துக்கு நேரே 10 அடி தூரம் தள்ளி கடலை கொள்ளையிலிருந்து மேலே உயரும் சாலை சரிவில் உதிர்ந்து நிரவி கிடக்கும் ஆளிலை சருகு குவியலின் நடுவே நெல்லு குத்தும் மர உலக்கை ஒன்று லாகவம் பெற்று நெளிவதைப் போல் நகர்ந்து வந்தது. இருளில் கூட என்ன ஒரு மினுமினுப்பு! பாம்பு! தப்பு தப்பு! சர்ப்பராஜன்! வாய் குழறிற்று. காலும் கையும் தன் வசமிழந்து உதறின. சாய்ந்து உட்கார்ந்திருந்த அடிமரத்தில் முதுகை ஒட்டி கொண்டு எழுந்தான். எழுந்திருக்கும் போது மொட்டை தலையில் நறுக்கென்று மரத்தின் முண்டு இடித்தது. அந்த உலக்கை மேட்டில் ஏறி சாலையின் குறுக்கே நீண்டு நகர்ந்தது. நீல கிடந்து நகர்ந்து வந்த உலக்கை ஒரு துள்ளு துள்ளி சாடி நெளிந்தது. வா என்று பயந்தடித்து குளறினான் சோமு. உலக்கையின் சாட்டத்தை தொடர்ந்து கிளம்பிய தவளை ஒன்றின் பரிதாப ஓலம் சில வினாடிகளில் ஓய்ந்து போயிற்று. ஏறுமையில் ஏறுவிலை ஆடுமுகம் ஒன்று என்று பயபக்தி குரலில் முருகஸ்தோத்திரம் செய்தான் சோமு. அந்த உலக்கை சாலையின் மறு இறக்கத்தில் சரசரவென்ற ஓசையுடன் இறங்கி மறைந்தது. திடீரென அவனுக்கு உடம்பு சிலிர்த்தது. திடீரென மரத்தின் மீதிருந்த ஒரு உலக்கை சுருண்டு விழுந்து தன் மீது புரண்டு சாடி, ஐயோ, தலையை தொட்டவாறு தொங்கும் ஆழ விழுது. நாக்கை நீட்டி தலையை நக்கும் பாம்பு போல். இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாம்பின் படம் மொட்டை தலையின் மீது கவிழ்ந்து பொத்தென அடித்து மேலெல்லாம் புரண்டு சுற்றி இறுக்கி திடுதிடுவென இருண்ட சாலையின் நடுவே ஓடினான். கால் நரம்புகள் நொந்து வேதனை தந்தன. முழங்காலுக்கு கீழே ஒரே பதட்டம். ஓடி வந்த வேகத்தில் முழங்கால் மடங்க குப்புற விழுந்தான். முன்காலில் அடிப்பட்டவுடன் கண்கள் இருண்டன. அவன் தன் நினைவின்றி பசி மயக்கத்தில் நடந்த களைப்பில் மிருதுவான செம்மண் புழுதியில் அசைவின்றி கிடந்தான். அடுக்கடுக்காய் திரண்டு வந்த இருள் சிரட்சி அவன் மீது கனமாக கவிழ்ந்தது. ஜல் 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 ஜல். அது என்ன சப்தம்? கைலியங்கிரியில் தாண்டவமாடும் சர்வேஸ்வரனின் கழலொளி நாதமா? தூரத்தில் வான்முகட்டில் கேட்கிறதே. ஜல் 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 ஜல். ஹவ் ஹவ். அதார்ரா அவன் நடுரோட்டில் படுத்து கிடக்கிறது என்ற வண்டி ஓட்டுபவனின் குரலை தொடர்ந்து, இறங்கி போய் பாருண்டா, நில்லு, நானும் வரேன் என்று மற்றொரு குரலும் சோம்புவின் செவியில் விழத்தான் செய்தன. ஆனால் அவை எங்கோ சந்தையில் ஒலிக்கும் தூரத்து குரல்கள் போல் தோன்றின. வண்டியிலிருந்து இறங்கிய மனிதர் வண்டிக்கு கீழே புகை மண்டி எரியும் ராந்தல் விளக்கை அவிழ்த்து கொண்டு அவனை நெருங்கினார். சோமுவின் மூடிய இமைகளினூடே வெளிச்சத்தின் சாயை படரவே கனத்து அழுத்தி கொண்டிருக்கும் இமைகளை திறந்தான். ஒளிப்பட்டு கண்கள் கூசின. இமைகள் பிரிந்து பிரிந்து ஒட்டின. அவன் கைகளை ஊன்றி எழுந்து உட்கார்ந்தான். உட்கார்ந்ததும் கண்களை கசக்கிக் கொண்டு விம்மி விம்மி அழுதான். அடடே, சந்தையில் பார்த்த பையன் இல்லை நீ? சோமு அழுவதை நிறுத்திவிட்டு வெளிச்சத்தில் அவர் முகத்தை பார்த்தான். ஆமாம், சந்தையில் நாவற்பழம் தந்த பொக்கை வாய்க்கிழவர். உனக்கு இவனு தெரியுமா தாத்தா என்றான் வண்டி ஓட்டி வந்த வாலிபன். தெரியுமா என்ன, உன்ன மாதிரி ஒரு பேரன். நீ யாரடா பயல, இங்கே எப்படி வந்த? அதுவும் இந்நேரத்தில் எந்த ஊர்? என்னடா பையா எல்லாத்துக்குமே அழுவுற? சேச்சே, ஆம்பளை புள்ள அழுவுறதாவது? எனக்கு வெக்கமாக இருக்குது. சரி, நீ என் கூட வா. இதோ பக்கத்தில் தான் வீடு இருக்குது, போய் பேசிக்கலாம். பௌத்த பசிக்குதாடா கிழவனுக்கு? வா என்று அருகே இழுத்து அணைத்து கொண்டார் கிழவர். இருக்கும் சொந்தத்தை உதறிவிட எண்ணிய சோமுவும் எல்லாரிடமும் சொந்தம் பாராட்டும் கிழவரும் ஒருவரை ஒருவர் ஒரு கணம் பார்த்து கொண்டனர். கிழவர் சிரித்தார். அந்த இரட்டை மாட்டு கட்டை வண்டியில் கூடைகளும் வாழை இலை சருகுகளும் குப்பை போல் நிறைந்திருந்தன. உயரமான வண்டியின் சக்கரங்களில் காலை வைத்து தாவி ஏறினார் கிழவர். சோமுவால் ஏற முடியவில்லை. கிழவர் கை கொடுத்தார். கிழவரின் பேரன் வண்டியை ஓட்டினான். மடியிலிருந்து சுருட்டை எடுத்து பற்ற வைத்து கொண்டே சோமுவிடன் பேச்சை கொடுத்தார் கிழவர். பையன், நீ எங்கிருந்து வார, எங்கே போற? கேட்கறதுக்கு சொல்லு. நான் வந்து இமயமலைக்கு போகலாம்னு. அவனுக்கு தொண்டை அடைத்தது. இமயமலையா? அது எங்கே இருக்கு? அதான் தாத்தா, நீ கைலாசம்னு சொல்வியே என்று குறுக்கிட்டான் அவர் பேரன். அட பைத்தியக்கார புள்ள, அந்த மலைக்கு இந்த சரீரத்தோட போக முடியுமால? காளைக்கார அம்மையாரே தலையாலே நடந்தில்ல போனாவ. நாமெல்லாம் செத்தப்புறம்தான் போக முடியும். நீ பசலை, இன்னும் எவ்வளவோ அனுபவிக்க கிடக்கு.
படித்து சம்பாதிச்சு கல்யாணம் காட்சின்னு கட்டிக்கிட்டு புள்ளக்குட்டியெல்லாம் பெற்று என்ன மாதிரி ஆனப்புறம் இந்த புத்தி வந்தால் சரிதான். இப்போவே வா. இது என்னடா கிறுக்குத்தனமால இருக்கு? எனக்கு கூட இல்லை அந்த மாதிரி புத்தி வரமாட்டேங்குது என்று சொல்லி கொண்டிருந்த கிழவர் ஏதோ பழைய நிகழ்ச்சியில் லைத்தவர் போல சிரித்து கொண்டார். தாத்தா என்று சோமுவின் குரல் ஒலித்தது. என்னல என்று கிழவர் அவன் தோள் மீது கை வைத்தார். அவன் விம்மி விம்மி அழுதான். தாத்தா, இனிமே நான் எங்கேயும் போக மாட்டேன் தாத்தா. வீட்டில் இருந்துக்கிட்டே சாமியெல்லாம் கும்பிட்டுக்குவேன் தாத்தா. அம்மா அப்பா கிட்ட சொல்லிக்காம இனிமே எங்கேயும் போக மாட்டேன். நீங்கள் மட்டும் என்னை எப்படியாச்சும் சிதம்பரத்தில் கொண்டு போய் சேர்த்துடணும் தாத்தா. நாளைக்கே நான் வீட்டுக்கு போயிடணும். உங்களை நான் மறக்கவே மாட்டேன் தாத்தா என்று கெஞ்சி கெஞ்சி அழுதான் சோமு. கிழவர் சிரித்தார். என்ன தாத்தா சிரிக்கிறீங்க? என்னை கொண்டு போய் விட மாட்டீங்களா? சிதம்பரத்துக்கு வேண்டாம், புவனகிரியில் விட்டால் கூட போதும், அங்கேருந்து போயிடுவேன். சோமுக்கு தான் வந்த வழியை தூரத்தை நினைக்கும் போது மலைப்பாய் இருந்தது. வந்தது போல் திரும்பி நடந்து போய்விட முடியாது என்று தோன்றிற்று. கிளாஸ் டீச்சர் ராதாகிருஷ்ணய்யர் எவ்வளவு அன்பாக பேசுவார், எவ்வளவு செல்லமாக கொஞ்சுவார். ஒரு நாள் கூட ஆப்சண்ட் ஆகாதவன் என்று புகழ்ந்து பேசுவாரே. 2 நாட்கள் வராவிட்டால் வீட்டிலிருந்து போய் அவரை கேட்க மாட்டார்களா? அவரும் வருத்தப்படுவாரே. சார், நான் இனிமே இப்படி செய்யவே மாட்டேன். ஐயோ, வண்டி இன்னும் வடக்கு போய் கொண்டிருக்கிறதே, யார் இந்த கிழவன்? என்னை கொண்டு விடவும் மாட்டேன் என்கிறான். இன்னும் அதிக தூரத்துக்கு இழுத்து கொண்டு போகிறானே. தம்பி, வீணா மனசை போட்டு குழப்பிக்காத. 3 மணிக்கு எவனாவது சிதம்பரத்துக்கு இலை கட்டி ஏற்றிக்கிட்டு போவான். அப்போ உன்னையும் எழுப்பி வண்டியில் ஏற்றி விடுறேன், நீ போயிடலாம். ரவிக்கு எங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு படுத்துக்க. நானும் உன் வயசில் இப்படி ஓடி இருக்கேன், அப்புறம்தான் தெரியும் அந்த சுகம் என்று சொல்லிவிட்டு கிழவர் பழைய நினைவுகளில் லயித்து தனக்குள் சிரித்து கொண்டார். அவன் முகத்திலும் வாழ்வின் சுவை போல் சிரிப்பு பூத்தது. விடிவுக்கால இருள் மெல்ல மெல்ல விலகி கொண்டு இருந்தது. புவனகிரியின் எல்லையில் கடக் கடக் என்ற இரட்டை மாட்டு கட்டை வண்டி ஒன்று ஏற்றியிருந்த இலைக்கட்டு சுமையுடன் நகர்ந்து கொண்டிருந்தது. கழுத்து மணி சலசலத்தது. சக்கரத்தின் ஓசை விட்டு விட்டு கிரீச்சிட்டது. இலைக்கட்டுகளின் மேல் குளிருக்கு கோணிப்பையை போர்த்தியவாறு உறக்கமும் விழிப்புமாய் உட்கார்ந்திருந்த சோமுவுக்கு ஊர் நெருங்குவதில் பயமும் மகிழ்ச்சியும் தோன்ற உறக்கம் கலைந்தது. சிதம்பரம் 1 மைல் என்ற கைகாட்டி மரத்தை கண்டவுடன் ஐயோ என்று குதூகலிக்கும் குரலில் கூப்பிட்டான் சோமு. வண்டிக்காரன் நுகத்தடியில் கால்களை உந்திக்கொண்டு மாடுகளின் மூக்கணாங்கயிற்றை வலிந்து இழுத்தான். வண்டி நின்றது. வண்டியிலிருந்து சக்கரத்தை பற்றி தொத்தி கீழே இறங்கிய சோமு வண்டிக்காரனின் முன் கைகூப்பி நின்றான். ஐயா, உனக்கு கோடி நமஸ்காரம். இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். தாத்தா கிட்ட போய் இதை சொல்லு, அவர் தங்கமான தாத்தா. சோமுவின் குரல் தழுதழுத்தது. கண்களில் கண்ணீர் மல்கியது. வண்டிக்காரன் வாய் விட்டு மகிழ்வோடு சிரித்தான். தம்பி, வண்டி வரவு வண்டியோடு போயிடக்கூடாது. நான் வாரம் சந்தைக்கு வருவேன். தாத்தா கூட வருவார். மாறுக்கட்டில் அந்த மெக்கால கேட்டு இருக்குல்ல, அங்கே தான் வந்து பார்க்குறியா? அவசியம் வரேன். தாத்தாவுக்கு என் நமஸ்காரத்தை சொல்கிறியா? நான் போயிட்டு வரேன் என்று வார்த்தைகளை சொல்லி முடிக்காமல் வைகரை வானத்தை, புலர்பொழுதின் வெள்ளிய வான்வெளியை, இருளிலிருந்து ஒளியை நோக்கி ஓடி மறைத்தான் சோமு. தெருக்களின் நடுவே வரும்போது வீடுகளின் முன்னே பெண்கள் சாணம் தெளித்து கொண்டிருந்தனர். இடையில் ஒரு முழத்துண்டு மட்டும் தரித்த சோமு குளிருக்கு அடக்கமாய் கைகளை மார்பின் குறுக்காக தோளில் சேர்த்து கட்டியவாறு வேக வேகமாய் வீடு நோக்கி நடந்து கொண்டிருந்தான். அவன் வீட்டருகே நெருங்கும்போது பங்கஜத்தம்மாள் வாசலில் கோலமிட்டு விட்டு உள்ளே நுழைந்தாள். வாசலில் நின்று கோலத்தை ஒருமுறை கவனித்துவிட்டு உள்ளே திரும்பும்போது சோமு ஓட்டமாய் ஓடி வந்து வாசலில் நின்று அம்மா என்று விக்கும் குரலில் கூப்பிட்டான். அந்த குரல் அவள் செவியில் அரைகுறையாகவே விழுந்தது. போ விடிஞ்சுதா அதுக்குள்ள என்று திரும்பினாள். பிரஷ்டம் செய்யப்பட்ட பாவியை போல் வாசலில் நின்று அம்மா நாம்மா சோமு என்று கூறிய சோமு ஓவென்று அழுதுவிட்டான். அடப்பாவி, இது என்னடா கோலம் என்று கையில் அந்த கோலப்பொடி டப்பாவை போட்டுவிட்டு ஓடி வந்து பிள்ளையை வாரி அணைத்து கொண்டாள் பங்கஜம். நான் பண்டாரமாக போயிடலாம்னு நினச்சி போனம்மா. போனா வழியில் உன் ஞாபகம் வந்துருச்சும்மா. அதான் என்று குரல் எடுத்து அழுதவாறு தாயை இறுக அணைத்து கொண்டு விக்கினான் சோமு. பைத்தியக்கார புள்ள, என்னை விட்டுட்டு நீ போலாமா? தாயிர் சிறந்த கோயிலும் இல்லைன்னு நீ படித்தது இல்லையா? வா உள்ள வாடா என்று ஒரு கையில் அவனை அணைத்து கொண்டு மறு கையால் கண்களை துடைத்து கொண்டாள் பங்கஜம்.
உள்ளே போகும்போதே பார்த்தீங்களா உங்கள் பிள்ளைய? அத்தை வீட்டுக்கு போயிருப்பான்னு நீங்களே, சந்நியாசம் போயிட்டு திரும்பியிருக்கு என்று கண்கலங்க சிரித்து கொண்டே கூவினாள் அவன் தாய். ஏண்டா உனக்கு நல்ல எழுத்து நடுவே இருக்கையில் கோண எழுத்து குறுக்க போச்சு? அட பரதேசி பயபுள்ள, அழகாக இருந்த கிராப்பை எடுத்துவிட்டு சரி சரி அந்த மட்டில் வந்து சேர்ந்தியே. கண்ணும் மூஞ்சியும் பார்க்க சகிக்கலை. போய் பல்ல விளக்கி மூஞ்ச முகத்தை கழுவி விட்டு சாப்பிடு. அடியே வட்டில் எடுத்து வச்ச பழையதை போடு. இந்தா நானும் வந்துட்டேன் என்று சாமி கும்பிட கூடத்துக்கு சென்றார் சதாசிவம் பிள்ளை. அண்ணனை கண்டதும் அப்போதுதான் படுக்கையிலிருந்து எழுந்த 2 தம்பிகளும் ராஜியும் அவனிடம் ஓடி வந்து அவனை கட்டி பிடித்து கொண்டு, எங்கண்ணா போயிட்ட நேத்தெல்லாம் என்று விசாரித்தனர். ராஜி அவன் மொட்டை தலையை பார்த்து வாயை பொத்தி கொண்டு சிரித்தாள். அவனுக்கும் வெட்கமாயும் வருத்தமாயும் இருந்தது. இங்கே பாருமா ராஜிய, என்னை பார்த்து பார்த்து சிரிக்கிறா என்று கத்திக்கொண்டே அவளை பிடிப்பதற்கு ஓடினான். கூடத்தில் சுவாமி படத்தருகே நின்று நெற்றியில் திருநீற்றை அள்ளி பூசிக்கொண்டு கண்களை மூடி கரம் கூப்பி ஆங்காரம் தனை அடக்கி ஆணவத்தை சுட்டெரித்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் என்று உருகிக் கொண்டிருந்த சதாசிவம் பிள்ளையின் கால்களை ஓடி சென்று கட்டிக்கொண்டு சோமுவை எட்டி பார்த்து பல்லை காட்டி பரிகசித்தாள் ராஜி. குழந்தையை ஒரு கையால் அணைத்து பிடித்து கொண்டு ஆண்டவனை பிரார்த்தித்து கொண்டிருந்தார் பிள்ளை. அதற்குள் அடுக்கலையிலிருந்து தாயின் குரல் கேட்கவே சோமு சாப்பிடப் போனான். வட்டிலில் பழையதை பிழிந்து வைத்து முதல் நாள் மீன் குழம்பு சட்டியை அகப்பையால் துழவிக்கொண்டே, என்ன ஊத்தவா என்பது போல் சோமுவை பார்த்தால் பங்கஜம். அவன் தலையை குனிந்து கொண்டான்.